ஹலோ காய்ஸ், வெல்கம் டு EDITZZ. ஸோ இந்த வீடியோவில் எப்படி பார்க்குறோம்னா, நீங்கள் லைட்ரூமில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ கலர் கிரேடிங் பண்ணிட்டு அந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த மாதிரி சேவ் பண்ணுற ஃபோட்டோஸில் எப்படி இந்த மாதிரி சிக்னேச்சர் ஃபோட்டோகிராஃபி உங்களோட சிக்னேச்சர் ஃபோட்டோகிராஃபி லோகோ வர மாதிரி எப்படி செட் பண்ணுற சொல்லி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் லைட்ரூமில் ஃபோட்டோ கலர் கிரேடிங் பண்ணிட்டு சேவ் பண்ணுற எல்லா ஃபோட்டோஸுமே பார்த்திங்கன்னா உங்களோட பிராண்டு உங்களோட லோகோ வர மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி எப்படி பண்ணுற சொல்லி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்குறோம். அப்புறம் இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் இருக்குமா கிளிக் பண்ணி ஆல் ஒன்று இருக்குமா கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் எப்படியோ போட்டாலுமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த மாதிரி லைட்ரூமில் சிக்னேச்சர் ஃபோட்டோகிராஃபி லோகோ ஆட் பண்ணதும் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வித்தியெல்லாம் கிடையாது. ரொம்ப ஈஸியாக ஆட் பண்ணி வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ அதுவும் இல்லாமல் நீங்கள் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஃபோட்டோ எடிட்டர்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா லோகோன்னு சொல்லிட்டு ஒன்று அந்த எடிட் பண்ணுற ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணி நினைப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஆட் பண்ணி நினைக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் லைட்ரூமில் ஃபோட்டோ கலர் கிரேடிங் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பார்த்திங்கன்னா பிக்சரில் போய்ட்டு லோகோ ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இது பார்த்திங்கன்னா லைட்ரூம்குள்ளே ஆட் பண்ணியா நீங்கள் இந்த சிக்னேச்சர் ஃபோட்டோகிராஃபி லோகோ மாதிரின்னு இல்லாமல் வேறு எந்த இஷ்டப்பட்ட உங்களோட லோகம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களோட லைட்ரூம் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கங்க. நான் பார்த்திங்கன்னா இந்த சிக்னேச்சர் ஃபோட்டோகிராஃபி லோகோ எப்படி ஆட் பண்ணுறது சொல்லிட்டு மட்டும்தான் பார்க்க போகிறோம். இதை எப்படி கிரியேட் பண்ணுறது சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்த்து இந்த மாதிரி சிக்னேச்சர் ஃபோட்டோகிராஃபி லோகோ உங்களோட நேம் வச்சு கிரியேட் பண்ணிங்க. அந்த வீடியோ லிங்க் இந்த கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். போயிட்டு அந்த வீடியோ பார்த்து கிரியேட் பண்ணிங்க. கிரியேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். அந்த வீடியோ பார்த்திங்கன்னா நீங்களே ஈஸியாக கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ கிரியேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களோட லைட்ரூம் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் மேலே பார்த்திங்கன்னா ஆல் ஃபோட்டோஸ்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்குமா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உள்ள பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபோட்டோஸ் ஆட் பண்ணுறது நீங்கள் ஆட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோஸ் காட்டும். ஸோ காட்டுற ஃபோட்டோஸில் ஏதாவது ஒரு ஃபோட்டோ ஓப்பன் பண்ணிக்கங்க. ஃபோட்டோ ஓப்பன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். ஸோ இதில் மேலே பார்த்திங்கன்னா டாப்பில் பார்த்திங்கன்னா ஷேர் ஐக்கன் மாதிரி ஒன்று இருக்குமா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் காமிக்கும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஷேர்டு டூன்னு சொல்லிட்டு நேராக பார்த்திங்கன்னா செட்டிங் ஆப்ஷன் ஒன்று இருக்குமா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா இன்க்ளூட் வாட்டர் மார்க்குன்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்குமா கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு நேராக ஆஃபில் இருக்கும், அதை எனேபிள் பண்ணுங்கள். எனேபிள் பண்ணி அப்படின்னா இந்த மாதிரி காமிக்கும். ஸோ இதில் கீழே கஸ்டமைஸ்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்குமா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணுவோம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காமிக்கும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா மொத்தம் மேலே டாப்பில் 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஒன்று டெக்ஸ்ட்டு, இன்னொன்று பார்த்திங்கன்னா கிராஃபிக்கு. டெக்ஸ்ட்டு அப்படின்னா நீங்கள் பார்த்திங்கன்னா இதில் ஏதாவது நேம் எழுதிட்டு இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். உங்களோட நேம் போட்டு இந்த மாதிரி தெரியுற மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி தெரியுற மாதிரி செட் பண்ணி நினச்சிங்கன்னா இந்த மாதிரி செட் பண்ணிங்க. இதில் பார்த்திங்கன்னா நிறைய ஃபாண்ட்லாம் கொடுத்துருப்பாங்க. மொத்தம் 4 ஃபாண்ட் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா கிராஃபிக்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இதை பார்த்திங்கன்னா லோகோ ஆட் பண்ணுறது. உங்களுக்கு எந்த லோகோலாம் நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அது எல்லா லோகோவுமே இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த இமேஜ் போட்டு ஒரு ப்ளஸ்ன்ற சிம்பிள் மாதிரி பாருங்கள், கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி பார்த்திங்கன்னா மொபைலில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் எல்லாமே காட்டும். பிஎன்ஜியாக இருந்தால் மட்டும்தான் இதில் செட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் பிஎன்ஜி இல்லாமல் சும்மா சாதா ஃபோட்டோ எடிட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா அது செட் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் பார்த்திங்கன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு பிஎன்ஜியாக சிக்னேச்சர் ஃபோட்டோகிராஃபி லோகோ கிரியேட் பண்ணிங்க. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், அந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணால் மொபைலில் இருக்கக்கூடிய பிஎன்ஜி இமேஜஸ் எல்லாமே காட்டும். ஸோ இந்த இருக்கு பாருங்கள், இதான் பார்த்திங்கன்னா என்னோடய சிக்னேச்சர் லோகோ பிஎன்ஜி இமேஜ். ஸோ இப்போ நான் பார்த்திங்கன்னா அந்த இமேஜ் கிளிக் பண்ணிக்கிறேன். நீங்களும் பார்த்திங்கன்னா நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சுக்கூட அந்த சிக்னேச்சர் ஃபோட்டோகிராஃபி லோகோ அந்த பிஎன்ஜி கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ண பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காமிக்கும். ஸோ நீங்கள் பார்த்திங்கன்னா அந்த சிக்னேச்சர் ஃபோட்டோகிராஃபி லோகோ எந்த இடத்துல வரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துக்கு நான் வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா எந்தெந்த இடத்துல வரும்னு சொல்லிட்டு புள்ளி மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது கிளிக் பண்ணி பார்த்திங்கன்னா அது அந்தந்த இடத்துக்கு மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா கலர்லாம் மாற்ற முடியாது. நீங்கள் பார்த்திங்கன்னா கிரியேட் பண்ணுறப்பயே கலர் அந்த கலர் போட்டு சேவ் பண்ணி பிஎன்ஜியை சேவ் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிங்க. இதில் இருக்கக்கூடிய ஒரே கலர் தான் இதில் வரும். ஸோ நவட்ட அதுவும் பார்த்திங்கன்னா நவுண்டுக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்திங்கன்னா சைஸை பெருசாக்கணுனாலும் இதை மேலே சைஸுன்னு சொல்லிருக்கும், அதை கிளிக் பண்ணி சைஸும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் இல்லாமல் கெப்பாசிட்டியும் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதையும் குறைச்சிக்கலாம். ஸோ அதுவும் இல்லாமல் அது பார்த்திங்கன்னா இங்கிட்டு நவட்டணும் அங்கிட்டு நவட்டினாலும் நவட்டிக்கலாம். இந்த இடத்துக்கு பாருங்கள், கரிசாண்டல் ஆப்செட்டு, அப்புறம் வெர்டிகல் ஆப்செட். ஸோ நீங்கள் எங்கிட்டு நவட்டினாலுமே நவட்டிக்கலாம். ஸோ அட்ஜஸ்ட் பண்ண அது மேலே போகும், கீழே வரும்,
இது எல்லாமே காமிக்கும். ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிக்கங்க. உங்களுக்கு எந்த இடத்துல செட் பண்ண பண்ணிக்கிறீங்களோ அந்த இடத்துல வந்து செட் பண்ணிக்கங்க. இப்போ என்னோட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சைஸு சின்னதாக இருக்குது, பெருசாகிக்கிறோம். பெருசாகியாச்சு. ஸோ இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹரிசாண்டல் வெப்சைட் அந்த இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள். அங்கிட்டும் இங்கிட்டும் போயிட்டு வரும். ஸோ அதுக்கப்புறம் கீழே இருக்குது பாருங்கள் வெர்டிக்கல் ஆப்செட். இதுவும் பார்த்திங்கன்னா மேலே போகிறது கீழே வருது. இந்த ஹரிசாண்டல் ஆப்செட்னால் இது நடுவில் போகிறது, இந்த மாதிரி போகிறது வந்து காமிக்கும். இங்கிட்டு ஓட்டுறது இங்கிட்டு ஓட்டுறது. ஸோ எல்லாருமே எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துக்கு நேராக செட் பண்ணிக்கங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா ஓரத்தில் புள்ளி வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த புள்ளியை கிளிக் பண்ணி பார்த்திங்கன்னா அந்தந்த ஓரத்தில் வந்து அதுவே வந்து செட் ஆயிரும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நான் ஓரத்தில் கிளிக் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல ஓரத்தில் வந்து செட் ஆகிடுச்சு. இந்த இடத்துல கிளிக் பண்ணி அப்படின்னா இந்த இடத்துல ஓரத்தில் வந்து செட் ஆயிரும். செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மேலே ஆரோ சிம்பிள் இருக்குமா கிளிக் பண்ணுங்கள். மறுபடியும் ஆரோ சிம்பிள் இருக்குமா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் வரக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட சேவ் டு டிவைஸ்ன்னு இருக்குமா கிளிக் பண்ணி உங்கள் ஃபோட்டோ சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் சேவ் பண்ணுற எல்லா ஃபோட்டோஸ்லையுமே இந்த மாதிரி சிக்னேச்சர் நீங்கள் ஆட் பண்ணியிருக்கக்கூடிய லோகோ வந்து வந்திருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா லைட்ரூம் யூஸஸ் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டாக போட்டுருங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைம் எனேபிள் பண்ணிட்டால் போதும். அதுக்கப்புறம் நீங்கள் எத்தனை வருஷம் எத்தனை மாதம் ஆனாலுமே அது வாட்டில் இருக்கும். நீங்கள் வேறு ஏதாவது லோகோ மாற்றணுமா மட்டும் போயிட்டு மாற்றிக்கிற வேண்டியதான். இங்கே சேவ் பண்ணுற எல்லா ஃபோட்டோஸ்லையுமே அந்த சிக்னேச்சர் ஃபோட்டோகிராஃபி லோகோ வந்து வந்திருக்கும். ஸோ இப்போ நான் பார்த்திங்கன்னா இந்த ஃபோட்டோ உங்களுக்காண்டி சேவ் பண்ணிவிட்டு கேலரியில் போய் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இப்போ நான் சேவ் டு டிவைஸ் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ வந்து சேவ் ஆகிடுச்சு. ஸோ இந்த இருக்கு பாருங்கள், இதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபோட்டோ. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிக்னேச்சர் லோகோ வந்து இந்த ஃபோட்டோகிராஃபி லோகோ வந்து இந்த இடத்துல செட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ ஃபைனலி உங்களுக்கே தெரியும் இந்த இடத்துல வந்து வந்துருச்சு. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா செம்ம தெளிவாக இருக்கும். நீங்கள் பிக்சரில் போய்ட்டு ஆட் பண்ணி அப்படின்னா கொஞ்சம் குவாலிட்டி குறைஞ்ச மாதிரி தெரியும். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹை குவாலிட்டியில் எப்படி செட் பண்ணமோ அதே மாதிரி வந்து ஹை குவாலிட்டியாக வந்திருக்கும். ஸோ எல்லாருமே இந்த மெத்தட் யூஸ் பண்ணி லோகோஸ் லைட் ரூமுக்குள்ளே ஆட் பண்ணணும் அப்படின்னா ஆட் பண்ணிங்க. ஸோ அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்குமா கிளிக் பண்ணி ஆல் ஒன்று இருக்குமா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எப்படி போட்டாலுமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி மக்களே. மீண்டும் உங்களை அடுத்து நல்லதொரு மாசான வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி, பாய்.